கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி நம்முடைய சத்துருக்களை அழித்து போடுகிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் நம் சத்துருக்களை அழித்து போட்டு நம்மை விடுதலையாக்குவார். நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 143 அதிகாரம். கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் செவி கொடுத்தால் நல்லது. நம்முடைய அதிகமான துன்பத்தில் தாவீதையாவுக்கு பயங்கரமான துன்பம். அந்த நேரத்தில் அவர் எழுதுகிற வார்த்தை, அவருக்கு மட்டுமல்ல, இன்று வாழும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துன்பங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரின் வழியில் நாம் நடக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கும் இருக்கலாம். அந்த நிலையில் நாம் இருப்போம் என்றால் கர்த்தரை நோக்கி நாம் கேட்க வேண்டும். நாம் துன்பத்தில் மூழ்கி போய் அந்த துன்பம் தாங்காமல் நாம் மரணம் அடைந்து விடுவதற்கு முன்பாக, நான் குழியில் இறங்கியதற்கு முன்பாக என்னை நோக்கி பாரும், என் வேண்டுதலை கேட்டருளும். அதாவது நம்முடைய துன்பம், துயரம் மரண பரியந்தம் இருக்கலாம். நாம் அந்த நிலையில் நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதாவது மரணம் அடைய போகிறோம் என்ற நிலை. நம் சரீர பலவீனமாய் இருக்கலாம், சரீரத்தில் வியாதி ஏதாவது இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மை நம் முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு நிலையாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். நம்மை காப்பாற்றி மீட்டுக் கொள்வார். மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதாவது நாம் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு, அப்படி என்றால் துன்மார்க்கர்களுடைய மரணம் அக்னி கடலில் கொண்டு போய் முடியும். அவர்கள் பரலோகத்தை சேர மாட்டார்கள். அவர்களைப் போல் நான் ஆகிவிடாதபடிக்கு, நான் இப்பொழுது இருக்கிற நிலையில் மரித்தால் நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திற்குள், பரலோகத்திற்கு வர முடியாதே சுவாமி. அப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது. என்னை காப்பாற்றும் என்று கர்த்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பமாயிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை அதிகாலையில் நாம் கேட்க வேண்டும். அவரை துதித்து பாடி மகிழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தினந்தோறும் அதிகாலையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனுள்ள நாளாக, நம் சரீரத்திலும் ஆவியிலும் நம்முடைய மனநிலையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். ஒரு தைரியம் பிறக்கும். அப்படிப்பட்ட நிலை உருவாகும். கர்த்தரிடத்தில் நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடம் கேட்டு நடக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு சொல்லிக் கொடும். நான் என் வாழ்க்கையில் இந்த காரியங்களில் எப்படி முடிவெடுக்க வேண்டும், உம்முடைய சித்தம் எது என்று, அதாவது உம்முடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பம் அறிந்து நாம் அதை கேட்டு செயல்பட்டால், நம்முடைய விருப்பத்திற்கு நாம் வாழாமல் கர்த்தருடைய விருப்பத்திற்கு நாம் ஒவ்வொரு முடிவெடுத்தும் வாழும் பொழுது அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு போய் சேர்க்கும். நித்திய ஜீவனை அடைய பண்ணும். இவ்வுலக வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்று தரும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பது ஒன்றே நமக்கு பலனா இருக்கும். கர்த்தரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை நாம் உயர்த்த வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய மனதை கர்த்தரோடு இணைக்க வேண்டும். கர்த்தரை நினைக்க வேண்டும். நம் மனதில் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்க பழக வேண்டும். அப்படி என்றால் நாம் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருக்கு இது பிரியமானதா, கர்த்தருக்கு இது பிரியமானதா என்று யோசித்து யோசித்து கர்த்தரை நினைத்து செய்ய வேண்டும். இது ஒன்றும் கடினமான செயல் அல்ல. நாம் சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தில் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ நாம் ஒருவர் மேல் நாம் அதிக அன்பு வைத்திருந்தால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்யும் பொழுது, வீட்டின் காரியங்கள் செய்யும் போது, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், நான் இதை செய்கிறேன், என் மகனுக்கு இது பிடிக்கும், என் மகளுக்கு இது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து நினைத்து கொண்டே செய்வோம். அது மட்டுமல்ல, வெளியில் சென்று நாம் ஏதாவது பொருள் வாங்கி வருவது என்றாலும் நம் பிள்ளைகளுக்கு பிடித்ததையே பார்த்து வாங்கி வரும். இதை வாங்கினால் என் பிள்ளைக்கு பிடிக்கும், ஒரு காய்கறி கூட என் பிள்ளைக்கு பிடித்த காயை வாங்கி நான் சமைப்பேன் என்று செய்வோம்.
இது நாம் அதிக அன்பு வைத்திருக்கிற நம் பிள்ளைகள் மேல் நாம் செய்கிற செயலா இருக்கு. அதே போலதான் இதை விட கொஞ்சம் அதிக அன்பை கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். மனிதர்களிடம் காட்டும் அன்பை அதிகமாய் கொஞ்சம் அதிகப்படுத்தி கர்த்தரிடத்தில் காட்ட வேண்டும். அவரே நமக்கு முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்வார்கள். அவர்தான் நமக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலில் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அவருக்கு முழு அன்பையும் செலுத்த வேண்டும். அவரிடத்திலிருந்து நாம் அன்பை செலுத்தி, அவரிடத்தில் அன்பை பெற்று மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருப்பது என்பது எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். நம் பிள்ளையானாலும் சரி, மற்ற பிள்ளைகளானாலும் சரி சமமாக பாவிக்க வேண்டும். நம் குடும்பத்தார் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களை காயப்படுத்தக் கூடாது. எல்லோரையும் சமமாக பார்ப்பதே அன்பு. மற்றவர்களிடத்தில் நாம் காட்டும் அன்பாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் வாழ்க்கையில் நமக்கு நம் ஜீவனை கேட்டாலும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும். என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என் ஆண்டவர் அவருடைய வழிகளில் நடப்பதற்காக நான் எதை வேண்டும் என்றாலும் செய்வேன் என்று தைரியமாய் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதாவது கர்த்தர் எப்பொழுதும் பாவம் செய்ய சொல்ல மாட்டார். பரிசுத்தமான காரியங்கள் தான். சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். சில வலி வேதனைகளை நாம் அனுபவிக்க நேர்ந்தாலும் கர்த்தருக்காக நாம் எதையும் செய்ய வேண்டும். மிஞ்சி போனால் அதிகமாய் நம் ஜீவனை எடுத்து விடுவார்கள் இந்த உலகத்தார். அதற்கும் தயாரா இருக்க வேண்டும். ஜீவன் போனால் என்ன, மனிதன் எடுக்கும் ஜீவனை கர்த்தரால் கொடுக்க முடியாதா என்ன? முதலில் நமக்கு கொடுத்தவர் அவர்தான். மீண்டும் அவர் இன்னொரு முறை கொடுக்க போகிறார். அவ்வளவுதான். நம் ஜீவனையே எடுப்பேன் என்று சொன்னாலும் அஞ்சக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து விடுதலையாகி இன்றே நாம் பரலோகத்தை நமக்கு காட்டப் போகிறார்கள் நம் சத்துருக்கள் என்று தைரியமா இருக்க வேண்டும். பயப்படக்கூடாது. இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு, வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. எல்லாம் போராடிதான் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆனால் இன்று நம்மை நம் சத்துருக்கள் கொன்றுவிட்டால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இன்றே கர்த்தரிடம் போய் சேரப் போகிறோம். இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கும். கர்த்தருடைய மடியில் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழும் வாழ்க்கை எல்லா போராட்டங்களுக்கும் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் முடிவுண்டாக்குகிற நாளா இருக்கும். பயப்படக்கூடாது. ஆனால் நாம அப்படி செய்யக்கூடாது. நாம தெரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நியமித்து நம் ஜீவனை எடுக்க கர்த்தர் நினைத்தால் அவர் கைகளால் எடுத்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். மற்றவர்கள் அதாவது நாம முடிவை தேடிக்கொண்டால் அது நரகத்தை கொண்டு போய்விடும். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தவறான எண்ணங்கள் வரவே கூடாது. என்றென்றும் உயிரோடு இருந்து கர்த்தருடைய நாள் அவர் வந்து நம்மை அழைக்கும் வரைக்கும் நாம் நம் ஜீவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மீறினால் நரகத்திற்கு தான் தள்ளப்படுவோம். எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்திருந்தாலும் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் நரகத்திற்கே போவார்கள். அதனால் அந்த எண்ணமே என்றும் மனதிற்குள் வரக்கூடாது. அதையும் புரிந்து கொள்வோம். நம் ஆத்துமாவை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நம் மனதை கர்த்தரிடத்தில் செலுத்தி எந்த துன்பம் எவ்வளவு துயரம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பலன் தருவார், விடுதலை தருவார். நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் நம் சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவரே நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். நம் சத்துருக்கள் நம்மை துரத்துகிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள், நம்மை அழிக்க வருகிறார்கள் என்றால் நாம் கர்த்தரிடம் சரணடைந்து விட வேண்டும். கர்த்தரை புகலிடமாக கொள்ள வேண்டும். கர்த்தரை நினைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் விடுதலை அடைந்து அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நம்மை ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. தைரியமா இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவனாய் இருக்கிறார். அவரே நம் ரட்சகர். கர்த்தருக்கு பிரியமானதையே நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து பழக வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த இன்பமாய் இருக்கும். வெற்றியை வாழ்க்கையில் தரும். கர்த்தரை சேரவும் நம்மால் முடியும். கர்த்தருடைய விருப்பத்திற்கு நாம் இணங்கி வாழ வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்வோம். கர்த்தரே அண்ட சராசரத்தையும் படைத்தார், வானத்தையும் பூமியையும் படைத்தார், பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தார், மனிதனையும் படைத்தார், அவனுக்குள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் படைத்தார். அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்திருக்க அவர் ஒரு திட்டமிட்டே காரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய திட்டத்தில் ஒரு பங்காய் இருக்கிற நாம் அவர் சொல் கேட்டு நடப்பதே நீதியாய் இருக்கிறது. அதுவே நியாயம்.
நம் இஷ்டப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை. நம் கை கால்களை நாமே நிர்ணயிக்கவில்லை. நம் சரீரத்தையும் நம் உருவத்தையும் நம்முடைய குணங்களையும் நம்முடைய நினைவுகளையும் நம்மளுடைய ஞானத்தையும் நாம் நிர்ணயிக்கவில்லை. இதையெல்லாம் கர்த்தரே செய்திருக்கிறார். அப்படி இருக்க நம்முடையவைகள் எல்லாம் அவரே படைத்திருக்க நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அந்த புரிதல் வேண்டும். அவருக்கு சொந்தமான நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை தெரிந்து அதை புரிந்து நாம் வாழ வேண்டும். அதுவே சரியான வாழ்க்கை. அதுவே நீதியா இருக்கிறது, நியாயமா இருக்கிறது. நம் விருப்பப்படி நாம் வாழ நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த எண்ணம் தவறானது. என் விருப்பப்படி நான் வாழ்வேன் என்று சொல்வது உண்மையில் அது நம்முடைய விருப்பம் அல்ல. நாம் நினைத்துக் கொள்ளுகிற காரியங்கள், தவறான காரியங்கள், என் விருப்பம் என்று நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சாத்தானால் கொடுக்கப்படுவது. நம் நினைவுகளில் அவன் விளையாடுவான். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நினைவுகளை ஆக்கிரமிப்பது போல பொல்லாத ஆவிகளும் நாம் பாவம் செய்யும் போது நம் நினைவுகளை ஆக்கிரமிக்கும். கடந்த கால பாவங்கள், நம்முடைய பாவங்கள் நம் மனதில் கடந்த கால நினைவுகளை ஏற்படுத்தும். அது தானாக நம் மனதில் உருவாவதில்லை. பொல்லாத ஆவிகளை அவைகளை ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் சாத்தானின் தந்திரம். நம் மனதில் தோன்றுகிற எல்லா காரியமும் நம்முடையதல்ல. பொல்லாத சாத்தானால் சொல்லப்படுகிறது பாவ காரியங்கள். பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. நாம் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். இச்சைக்கு இடம் கொடுத்து பொல்லாத ஆவிகள் சொல்லுகிற பொய்யையும் வஞ்சகத்தையும் நம்பி அவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நாம் நடந்து விட்டால் நமக்கு பாவம் வந்துவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து, வலியா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், பிரச்சனைகளா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாம் வேதம் வாசித்து கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்று வெற்றி பெற்று வர வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி வந்தால் நாம் வெற்றி பெற்று இவ்வுலகத்திலும் சகல வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனையும் அடைய முடியும். மனிதனாய் பிறந்திருக்கிறோம். நமக்கு இருக்கும் எல்லா மனிதருக்கும் இருக்கும் ஒரு லட்சியம் ஒன்றே ஒன்றுதான். அது நித்திய ஜீவனை, பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதே. அதை புரிந்து கொண்டு அதுதான் வாழ்க்கையின் நோக்கமா இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட நோக்கம். இன்னொரு காரியம், அக்னி கடலுக்கு போய்விடக் கூடாது என்பது. 2 நம் முடிவுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள். அந்த 2 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தை சென்றடைய வேண்டும். அக்னி கடல் என்பது கொடுமையானது. அந்த வலிக்கும் வேதனைக்கும் தப்ப வேண்டும் என்றால் இப்பொழுது வாழும் பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். கர்த்தரே தேவன். அவர்தான் நம் தெய்வமாய் இருக்கிறார். நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு நம் ராஜா, அவரின் நாமத்தின் நிமித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இயேசு என்னும் நாமமே நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. பாவ மனுஷனாகி இருந்த நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தால் நாம் விடுதலையாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நாமத்தின் நிமித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவருடைய நீதியின் நிமித்தம் நாம் இடுக்கத்திற்கு விடுதலையாக்கப்படுகிறோம். அவர் நீதிமானாய் வாழ்ந்து நமக்காக பட்ட காயங்கள், சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் பாவம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். கர்த்தரே இதை செய்கிறார். இப்படிப்பட்ட ரட்சிப்பின் ரகசியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி நம்முடைய சத்துருக்களை அழித்து போடுகிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. நம் சத்துருக்களை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. அவர் வந்து எல்லாவற்றையும், கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் நம் சத்துருக்களை அழித்து போட்டு நம்மை விடுதலையாக்குவார். நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். என் ஆத்துமாவை ஒடுக்குகிற எல்லோரையும் சங்காரம் பண்ணும். நான் உம்முடையவர் சுவாமி. அதாவது நம்முடைய ஆத்துமாவை ஒடுக்குகிறவர்கள், நம் மனதை துன்பப்படுத்துகிறவர்கள், கட்டாயப்படுத்துகிறவர்கள், நம்மை கொடுமைப்படுத்துகிறவர்கள், நம் விருப்பப்படி நாம் இருக்க விடாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க விடாமல், நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு நம் செயல்களுக்கெல்லாம் தடை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள்தான் நம் ஆத்துமாவை ஒடுக்குகிறவர்கள்.
நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம் மனதை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை எந்த காரியமும் செய்ய விடாமல், நற்கிரியைகளை செய்ய விடாமல் தடை செய்கிறவர்கள், நம் மனம் உடையும்படி செய்கிறவர்கள், நாம் மனம் சோர்ந்து போய் எல்லாவற்றையும் கைவிட்டு விட வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை தள்ள நினைக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போட வேண்டும். அப்பொழுது நாம் நிம்மதியா இருக்க முடியும். கர்த்தருடைய காரியங்களை நாம் செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு இந்த காரியங்களை செய்வார். நம் ஆத்துமாவை ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். அவர்கள் மிகவும் கொடிய அரக்கர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். அவர்களை அழித்து போட்டு நம்மை விட்டு நீக்கி போட்டு நாம் சுதந்திரமாய் செயல்பட கர்த்தர் நம்மை வைப்பார். கர்த்தர் பெரியவர், மிகவும் நல்லவர். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதில் சர்வ வல்லமை உள்ளவர். நிச்சயம் செய்வார், நமக்கும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.